சிங்கமும் எலியும். இதோ நம்ம எலியார் வந்துட்டாரு. இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம எலியார் கிச்சனுக்குள்ள நுழைஞ்சாருன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு பாப்போமா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, நல்ல வாசனை வருது. இப்ப நம்ம பூனையாரோட என்ட்ரி. பூனையோட சத்தத்தை கேட்டதும் எலி தப்பிச்சா போதும்னு எல்லாத்து மேலேயும் ஏறி குதிச்சு ஓடி போச்சான். நம்ம பூனையார் விடுவாரா? எலிய துரத்திக்கிட்டே வேகமா போனாரு. எலி ஓட ஓட பூனை பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்துதான். பூனை கிட்ட இருந்து தப்பிக்க ஓடி வந்த நம்ம எலியார் காட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அதிலிருந்து அங்கேயே உணவை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அந்த காட்டோட சிங்கராஜா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. நம்ம எலியாரும் உணவை தேடிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. அட, ரொம்ப சுவையா இருக்கே. வேற ஏதாவது அந்த பக்கம் கிடைக்குதான்னு பாப்போம். அட, இங்க யாரோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாவி குதிச்சு போய் உணவு தேடுற வேலைய பாப்போம். எலி எகிரி குதிக்கும் போது தவறுதலா சிங்கத்து மேல விழுந்து சறுக்கிக்கிட்டே கீழே விழுந்துட்டாரு. அட, இந்த விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்குதே. நம்ம போய் திருப்பி இன்னொரு வாட்டி சறுக்கிட்டு வருவோம். எலி திரும்பவும் சிங்கத்து மேல குதிச்சு சறுக்கிக்கிட்டே கீழே வந்தாரு. குஷியான எலி சிங்கத்து மேல சறுக்கி சறுக்கி விளையாட ஆரம்பிச்சது. தூக்கம் கலைஞ்சி கோவமா எழுந்த சிங்கராஜா எலிய ஒரு புடி பிடிச்சாரு. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் மேல குதிச்சு குதிச்சு விளையாடி இருப்ப. நான் யார் தெரியுமா? இந்த காட்டுக்கே ராஜா. இரு, இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் இந்த காட்டோட ராஜான்னு எனக்கு தெரியாது. நான் இந்த காட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க. நான் இனிமே உங்க பக்கமே வரமாட்டேன். முடியவே முடியாது. உனக்கு நல்ல கண்ணு தெரியுதுல்ல? என்னோட உருவத்தை பாரு, உன்னை பாரு. இவ்ளோ பெரியவனான என் மேல குதிச்சு குதிச்சு விளையாடலாமா? உன்னை சாப்பிட்டாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட நான் உருவத்துல சின்னவன் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இத கேட்ட சிங்கராஜா பயங்கரமா சிரிச்சாரு. எலிய விட்டு கொஞ்ச தூரம் விலகி நின்னாரு. நீ எனக்கு உதவ போறியா? நல்லாதான் பேசுற நீ. நான் இந்த காட்டோட ராஜா. இங்க இருக்க எல்லாரும் உதவினா என்ன தேடிக்கிட்டு தான் வருவாங்க. நீ என்ன காப்பாத்த போறியா? ஆமா ராஜா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் முன்னாடி வந்து நிப்பேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா நான் உதவியா இருப்பேன். எனக்கு அத மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுருங்க ராஜா, கண்டிப்பா நான் உதவியா இருப்பேன். சரி, பழிச்சு போ. பார்க்க தானே போறேன் நீ உதவி செய்யறியா இல்லையான்னு. பேசியே ஜெயிச்சுட்ட. ரொம்ப நன்றி ராஜா. சொல்லிட்டு எலி அந்த இடத்தை விட்டே ஓடி போச்சான். கொஞ்ச நாள் சென்னு ஒரு நாள் நம்ம சிங்கராஜா வேடன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். அந்த வேட்டைக்காரன் வர்றதுக்குள்ள எப்படி இதுல இருந்து தப்பிச்சிடணும். சிங்கத்தோட குரலை கேட்டு எங்கிருந்தோ நம்ம எலியார் ஓடி வந்துட்டாரு. அச்சச்சோ ராஜா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க குரல் கேட்டுதான் நான் ஓடி வந்தேன். ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கு தான் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க ராஜா, என்னால ஏதாவது முடியுதான்னு நானும் முயற்சி பண்றேன். சொல்லிட்டு நம்ம எலியார் சிங்கத்துக்கு பக்கத்துல போய் வலைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. ராஜா, என்னால உங்களை வெளியே கொண்டு வர முடியும்.
கொஞ்ச நேரம் பொறுங்க. எலி தன்னோட கூர்மையான பற்களை கொண்டு வலைய கொஞ்சம் கொஞ்சமா கடிக்க ஆரம்பிச்சது. எலி பொறுமையா எல்லா பக்கமும் போய் கொஞ்சம் கொஞ்சமா வலைய பிக்க ஆரம்பிச்சது. வலைய ஃபுல்லா பிச்சு நம்ம சிங்கராஜாவை காப்பாத்திட்டாரு. நீ இல்லனா நான் அந்த வலையில இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. நான் உன்னை சாப்பிட போறேன்லாம் சொல்லி இருக்கிறேன். இருந்தும் நீ என்ன காப்பாத்திட்ட. உருவம் பெருசோ சிறுசோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். உருவத்தை வச்சு இனிமே நான் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன். நல்லது ராஜா. சிறு துரும்பும் பல் குத்த உதவும்.